ஆண்டவர் மகிமைக்கு சோத்திரம் உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நம்ம வாழ்வில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் கஷ்டங்கள் நம்மளுக்கு இருந்துகிட்டே தான் இருக்குதுங்க. ஆண்டவர் நம்மளுக்காக இன்றைக்கி அழகான உங்களுக்காக ஒரு வாக்குத்தத்தத்தை அழகாக இன்றைக்கி சொல்லியிருக்காருங்க. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீங்கள் முழுமையாக வாசித்து பாருங்கள். நம்ம ஏதோ ஒரு காரியத்தை குறித்து வருத்தப்பட்டுகிட்டே தான் இருப்போம், ஜெபம் பண்ணி சோர்ந்து போயிட்டே தான் இருப்போம். சோர்வடையக்கூடாதுங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் இன்றைக்கி அழகான ஒரு வார்த்தை தந்திருக்கார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர்னால மாத்திரம்தாங்க நம்மளுக்கு சமாதானம், இளைப்பாறுதல் எல்லாமே கொடுக்க முடியுங்க. கஷ்டத்தை போக்க முடியுங்க. ஆண்டவர் நினைத்தா ஒரு நிமிடம் போதுங்க, நம்மளுடைய வாழ்வில் எல்லா கஷ்டமும் மாறி நம்ம சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பங்க. கவலைப்படாதீங்க. ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார் இன்றைக்கி. வருத்தப்படாதீங்க. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஆண்டவரத்தில் நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய கஷ்டங்கள் பாரங்கள் எல்லாத்தையும் ஆண்டவரத்தில் இறக்கி வச்சுருங்க. யாரிடத்துலையும் மக்கள்கிட்ட சொல்லியோ யார்கிட்ட சொல்லியோ எதுவுமே ஆக போகிறது இல்லைங்க. ஆண்டவர் மாத்திரம்தான் நம்மளுக்கு ஒரு தீர்வு. ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.